விஷனுக்கு என்ன வித்தியாசம்? விஷனா ஆசைப்படுறதோட நிறுத்திக்கிறது. ஆசைப்படுறது எல்லாருமே நான் நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கணும், நிறைய புகழ் கிடைக்கணும், எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆசைப்படுறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நான் பாசிட்டிவாக நினைக்கிறதுனால நான் பாசிட்டிவான ஒரு பர்சன். ஏன் இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன மாதிரி பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதும் உண்டு. ரைட்? பிரபஞ்சம் ஆசைப்படுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதில்லை. பிகாஸ் மக்கள் ஆசையில தான் வாழ்க்கையே இருக்கு. ஓகே, வாழ்க்கையில ஆசைப்படுறதில்லை, ஆசைப்படுறதே வாழ்க்கையா ஆகிற அளவுக்கு இப்போ நிறையா நம்மளை சுற்றி பல என்ன சொல்றது, சோஷியல் மீடியாக்கள் நிறைய விஷயங்களை ஆசைப்பட வைக்குது, ஆசைப்பட தூண்டுது. ரைட்? நிறைய ஆசைப்படுற தூண்டுறது சோஷியல் மீடியா இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் ஒரு மொபைல் ஃபோன் 1100 அந்த மொபைல் ஃபோன் நான் வாங்கும்போது நிறைய பேர் சிலர் நான் கலர் மொபைல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் பட்டன் மொபைல் தான், கலர் மொபைல் வச்சுருந்தாங்க. அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருக்கிற பெரும்பாலான மக்கள் அவங்கள திட்டினாங்க. மொபைல் ஃபோன் கலரில் இருந்தால் தான் பார்க்குவீங்களோ, ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தால் பார்த்தா தான்? மொபைல் ஃபோனுங்கிறது கால் பண்ணுறதுக்கு தானே, அது கலரில் எதுக்கு இருக்கணும்? பெரிய பீட் விட்றாங்க, ஒரு பந்தாக்காக வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அத்தனை பேர்த்தோட கையிலையும் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரைட்? ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போது முக்கியமான ஒரு விஷயமா மாறிச்சு. ஆனால் இன்னைக்கு அது அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. ரைட்? அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் நம்ம டைமை அவங்க திருடுறதுக்கு என்ன சொல்றது, ஆக்சுவலாக உலகத்திலே பெரிய வேல்யூவான விஷயம் டைம். அப்போ இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய விஷயத்த அவங்க திருடுறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? டைம் அப்படிங்கிறத நிறைய திருடுறாங்க இந்த சோஷியல் மீடியாக்காரங்க. இருக்கிறதுலே பெரிய கொள்ளைக்காரங்க, இருக்கிறதுலே பெரிய திருடுங்க. இட் இஸ் நாட் த ரைட் சென்ஸ். அவங்களோட நோக்கம் நம்மளோட நேரத்தை திருடுறது கிடையாது. அவங்களோட நோக்கம் வியாபாரம் பண்றது. இட்ஸ் அ பிஸ்னஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில்வர் மெம்பர்ஷிப்புக்கு காசு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு சில்வர் மெம்பர்ஷிப் தந்திருக்கேன். காசு உங்கள்கிட்ட பிடுங்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சிலர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் என்ன, நான் அப்படி சொல்லிக்க மாட்டேன். பிகாஸ் அதற்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் அதற்கு ஒரு அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் பிஸ்னஸ். அது வியாபாரமாகவும் நம்ம இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ இட்ஸ் அ வியாபாரம், இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை லிவிங். ஓகே, அதே மாதிரி சோஷியல் மீடியாக்காரங்க அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் அது விஷயம். அவங்க வற்புறுத்தி யாரையும் கையில் கொடுத்து திணிச்சு பார்த்து தான் ஆகணும்னு சொல்லலை. ரைட்? ஸோ ஃபேஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணுறோமா, நம்ம ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறோமாங்கிறது இருக்குது. ரைட்? நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோமா, சோஷியல் மீடியா நம்மளை யூஸ் பண்ணுதான்.